மக்கால்ஸ் வெல்கம் டு மை சேனல் தளபதி வின்னிங். மக்களே, நேற்று பாருங்கள் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு பாருங்கள் 786. நம்ம வின்னிங்க்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக கொடுத்த நம்பர்னு பார்த்திங்கன்னா 716ன்னு கொடுத்துருந்தோம். சென்டரில் இருக்க பி போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பி போர்டு 8 வந்து தான் நேற்று நம்ம ஃபுல் வின்னிங். ஆனால் இன்னொரு நம்பர் நான் கொடுத்துருந்தேன். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா 181. அதில் பி போர்டில் 8 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் இது ஒரு இதுவாக எடுத்துக்க முடியாது நம்ம சொல்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு ஏசி நேற்று பாஸு, நமக்கு வந்து ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி ஓரளவுக்கு கெஸ்ஸிங் அக்யூரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கும் ஏபிசி மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். மொத்தம் 12 நம்பர் தான். உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க. வேறு சேனலில் பார்த்து கூட உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆனால் யூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி பார்ப்போம். நம்ம கான்செப்ட் எப்பவுமே ஏ போர்டு கான்செப்ட் தான். ஏ போர்டை வச்சு தான் நம்மளோட நம்பர் அமையும். உங்களுக்கு இன்றைக்கி ஏ போர்டு 0 வரும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் இருக்குது. 019 024. இந்த 2 நம்பர் வந்து உங்களுக்கு 0 பேஸ் பண்ணி வர நம்பரு. உங்களுக்கு 0 இன்றைக்கி ஏ போர்டு வரும்னு நினச்சா இந்த நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நீங்கள் ஏ போர்டு வந்து எனக்கு 2ல் வரும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் இன்றைக்கி இருக்குது 249 249. ஏ போர்டு வந்து இன்றைக்கி 2 வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஏ போர்டு எனக்கு 4 வருன்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது 485. ஏ போர்டு 4ன்னு வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஏ போர்டு 5 578. ஏ போர்டு 5ல் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா, நீங்கள் லிமிட்டாக எடுத்து யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் கொடுக்குற எல்லா நம்பரையும் எடுத்து போட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு உங்களுக்குன்னு எதனா ஒரு கெஸ்ஸிங் இருக்கலாம், அது கூட இது மேட்ச் ஆனால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன்னா காசு நம்ம சும்மா வரதில்லை. அதனால தான் நான் வந்து ஏ போர்டு பேஸ் பண்ணி கான்செப்ட் தரேன். உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சா மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த 12 நம்பருமே என் கெஸ்ஸிங்கில் வர்றது தான் மக்களே. இது என் கெஸ்ஸிங்கை மட்டும் நம்பி நீங்கள் போடக்கூடாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கும் நீங்கள் வந்து எடுத்து இது பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 6 நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு 6ல் வரும்னு நினச்சிங்கன்னா 678. ஓகேவா? இந்த ஒரு நம்பர் 6 உங்களுக்கு ஏ போர்டு வரும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். இல்லை 6A ஏ போர்டு வந்து 7 வரும்னு நினச்சிங்கன்னா 789 7 ஏ போர்டில் வருது. ஓகேவா? அடுத்து 7 இன்னொரு நம்பர் இருக்குது 702. ஏ போர்டு 7. உங்களுக்கு ஏ போர்டு கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நம்பர் தரோம். 8ல் வரும்னு நினச்சிங்கன்னா 803 855. ஓகேவா? இந்த 2 நம்பரு. இன்னொரு நம்பர் இருக்குது, மொத்தம் 3 நம்பரு. இந்த 2 நம்பர் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு ஓகேவா பாருங்கள். அதே மாதிரி 895. ஓகேவா? இதுவும் ஏ போர்டு 8. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், 9லேயும் ஒரு நம்பர் இருக்குது 950. இதில் வந்து எப்படி நமக்கு இது இப்போ பாருங்கள், இதுவும் ஏ போர்டு 9. ஓகேவா? இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எதனா ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பராக பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதை பாக்ஸ் கட்டி பாருங்கள். உங்களுக்கு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும். மொத்தமாக 3Dயும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பிசி பாஸ் ஆச்சுன்னா ஒரு 500 ரூபாய் வந்ததுன்னா நீங்கள் லாஸ் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு 6 நம்பரு பாக்ஸ் கட்டி போடுறீங்கன்னா, பாக்ஸ் கட்டுறதுல உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு நம்பர் 35 ரூபானா 6 நம்பர் 180 ரூபா, 5 6 30, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 230 ரூபா ரேஞ்சில் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 220 230 ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு பிசி அதில் ஓகே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அசால்ட்டாக அந்த 500 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? ஒரு சில இடத்துல பாக்ஸுக்கு வந்து ப்ரைஸ் எப்படி இருந்தாலும் தராங்க. நான் வந்து நார்மலாக சொல்கிறேன் பிசிக்காக. அப்படி வரும்போது உங்களுக்கு 500 ரூபா போட்ட காசு மிச்சமாயிடும். அதனால் பாக்ஸ் கட்டி போகிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு தேவையான ஒரு நம்பர் எதனா ஒன்று எடுத்து பாக்ஸ் கட்டி போகிறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். சரி மக்களே, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் அடிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு நம்பர் கொஞ்சம் இப்போது நெருக்கமாக வருது. அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறம் முடிஞ்சால் ஒரு ஷேர் அப்படின்னு விட்டிங்கன்னா சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த வீக்கு இல்லைனா வர வீக்கில் மக்களே, நம்ம ஒரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் அடிப்போம். நான் நம்புறேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சரி மக்களே, ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய்.